ஸோ அப்போ இந்த இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் எப்படி அரசியலுக்குள்ள வரீங்க? அரசியலுக்குள்ள வந்தது ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக தான் நான் வந்தேன். அது அரசியல் எனக்கு பிளானும் கிடையாது, நான் அரசியலில் மெம்பரும் இல்லை. அந்த டைமில் பச்சைமால் அண்ணன் மினிஸ்டராக இருக்கிற டைமில் உள்ளாட்சி எலெக்ஷன், ஆமாம், அவர் வனத்துறை அமைச்சராக இருக்கிற டைமில் நான் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் பார்லர் தொடங்கின டைமில் நான் போஸ்டல் ஆர்டி கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், ரெக்கரிங் டெபாசிட்டு அதுவும் பண்ணிட்டு இருந்தேன். காலையில் அந்த கலெக்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு பார்லருக்கு வருவேன். அப்போ லோக்கலில் எல்லாருக்கும் என்ன தெரியும், நான் 2 வீலரில் சுற்றிட்டே இருப்பேன், எல்லா வீட்டுக்கும் கலெக்ஷன் போகிறது அந்த மாதிரி. அப்போ உள்ளாட்சி எலெக்ஷன் வரப்போ லேடிஸுக்கு மாவட்ட கவுன்சிலர் சீட்டு ஒதுக்குறாங்க. அப்போ ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு எப்படியோ அவங்களுக்கு ஆல்ரெடி எனக்கு பச்சைமால் அண்ணன் தெரியும், இந்த ஆர்டி வேலைக்காக அவங்கக்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன். அதை வச்சு யார் மூலமாகவும் என்கிட்ட கூப்பிட்டு பேசுகிறாங்க. பேசுகிறப்ப நான் சொல்கிறேன், இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு அதில் எல்லாம் இஷ்டம் இல்லை அப்படின்னு. டிஎம்கேல உள்ள அஜிதாமனா தங்கராஜ் அக்கா சேர்மனாக இருந்தப்போ அவங்க நியூஸுகள் அடிக்கடி பார்ப்பேன். அப்போ டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் அந்த போஸ்டிங்களா அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஆசை வந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நின்று உடனே ஜெயித்தாச்சு, ஜெயித்து மாவட்ட கவுன்சிலர் ஆனேன்.